செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ மாவு போட்டுக்கலாம். ஜிஆர்பி குலோப்ஜாம் மாவு வாங்கிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவு பிணைஞ்சாச்சு. இதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். தண்ணி வச்சு அதில் நம்மளோட சீனியை போட்டுக்கணும். நல்லா கரைஞ்சி வரட்டும். சீனி பாகு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுக்கலாம். இப்போ சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும். நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டுக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இதை இப்போ சீனி பாகில் எடுத்து போட்டுக்கலாம். சீனி பாகில் போட்டுக்கலாம். குலோப்ஜாம் ரெடி. உங்களுக்காண்டி நாங்கள் வீடியோ போடுறோம். எங்களுக்காண்டி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.